கோடீஸ்வர உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று எனது பிறந்த நாள் என்று என்னை வாழ்த்திய அனைத்து கோடீஸ்வர உறவுகளுக்கும் மிக நன்றி. என்னைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த நாள் மிக சிறப்பாக இருந்தது. என்னன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சகோதரி கோடீஸ்வரி ரேகா அவங்க இருக்கிற உட்கார்ந்த இடத்துல இருந்து கேக் ஆர்டர் போட்டு ஆஃபீஸ்க்கு கேக்கு ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் சிவகாசில இருந்து என்னைக்குமே வராத மக்கள் எல்லாருமே நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வாழ்த்து சொல்லி அவங்களோட அன்பை பரிமாறிட்டு போனாங்க. கேக் வெட்டி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். இது போக வேலூர்ல கோவில்ல சிறப்பு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம சென்னையில் அனாதை ஆசிரமத்தில் அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோ கால் எடுத்து பேசினாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு ஆடியோ போட்டாங்க, ஹாப்பி பர்த்டே ஆடியோ. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் இது வரைக்கும் பெருசாக இன்னும் ஒன்றும் பண்ணலை. சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு, அதுபடி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். பட் இன்னும் யாருமே இன்னும் கோடீஸ்வரன் ஆகல. இருந்தாலும் மக்கள் உங்களோட அன்புக்கு அதுவே என்னை கோடி ரூபாய்க்கு மேல என்னை சம்பாத்தியம் பண்ணதுக்கு சமம். அந்த அளவுக்கு நான் பணம் சம்பாதிச்சுட்டு கோடிக்கணக்கான உள்ளங்களை சம்பாதிச்சு பண்ணி வச்சிருக்கேன். அதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் என்னை தெரியுது அப்படின்னா இதெல்லாம் உங்களாலதான். நான் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணாலும் இதை வெளியே கொண்டு இது வெளியே தெரியறதுக்கு இதுக்காக நீங்க அல்லும் பகலும் பாடுபடுற எல்லாருக்கும் தான் இது எப்படி சமர்ப்பணம்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நானும் இந்த சிஸ்டமை வெளியே தெரிகிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். இது தனி ஒரு மனிதனால கண்டிப்பா எதையுமே செயல்படுத்த முடியாது. பிளான் பண்ணலாமே தவிர்த்து செயல்படுத்துறதுக்கு கண்டிப்பா ஒரு சிஸ்டம் வேணும், ஒரு படை வேணும். அந்த படை கோடீஸ்வர படை நீங்க தான். அதை இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால ரொம்ப நேரம் பேசுறதுக்கு எனக்கு மற்ற நாள்லாம் நான் பாட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு ரொம்ப நாள் பேச பேச முடியல. விரும்பலங்கிறது இல்லை, பேச முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். ஒரே ஒரு இது என்னன்னா, இன்னைக்கு என் பொண்ணுங்க 2 பேரும் கூட இல்லை. 2 பேரும் வேற ஊர்ல இருக்காங்க. அவங்க இருந்தாங்க இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். அது ஒண்ணுதான் குறைய தவிர்த்து மிக சிறப்பாக இன்றைய பிறந்தநாள் இன்னைக்கு கழிந்தது. அதுக்கு உங்க எல்லோருக்கும் கோடானு கோடி நன்றி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம எல்லாமே சிறப்பா பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். பூஸ்டப் வந்துருச்சு. பூஸ்டப்ல இன்னும் நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணாம இருக்கும். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஒரு வாரத்துல ரெகுலரைஸ் ஆயிரும். அந்த டேட் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். டேட் இப்போதைக்கு அப்டேட்ல போட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4000 லிங்க் வருது அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாள் டேட் தள்ளி தான் அடுத்த லிங்க் வரும். அதுல ஊடல கெட்டாம இருக்காங்கன்னா 2 hours கழிச்சு திரும்ப பழைய டேட்ல போய் நிற்கும். அப்படி மாதிரி டேட்டு மாறி மாறி வருதுங்கும்போது நீங்க போட்டீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்ப சிஸ்டத்துல ஏதோ பிரச்சனைன்னு அது இது பண்ணுவாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் இருக்க இப்போ ஒரு 500 பேர் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1000 லிங்க் வரணும். நமக்கு இப்போ 2000 லிங்க் வந்துருது. 2000 லிங்க் எல்லாத்துக்கும் ஆயிருது. அப்போ முதல்ல ஒருத்தருக்கு ஒரு லிங்க் வந்திருக்கு, அவர் பே பண்ணி சப்மிட் கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த லிங்க் எல்லாம் தாண்டி 1000 லிங்க்னா 1001வது லிங்க் தான் வரணும். அப்போ 5 நாளோ 10 நாளோ டேட் கடந்து போயிருக்கும். இப்ப ஊடல 1000 பேருக்கு ஒரு 500 பேர் கெட்டலன்னு வச்சுக்கோங்களேன். 2 hours கழிச்சு அவங்களுக்கு திரும்ப ரீப்ளேஸ் ஆகும்போது புதுசா ஒருத்தர் போடும்போது அவங்க என்ன ஆகும்னா, இப்ப 10 நாள் கழிச்சு போன டேட்டு திரும்ப முதல் நாள்ல நிற்கும். அப்ப என்ன நினைப்பீங்க, நீங்க சிஸ்டத்துல ஏதோ கோளாறு நினைச்சிட்டு புதுவங்க நினைப்பாங்க. அதனால இந்த அப்டேட் ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பூஸ்டப் ஃபுல்லா ரெடி ஆகி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிலீஸ் பண்றாங்க. இன்னும் 2-3 நாள் ஆகும். இப்போ ஒரு சிலர் எலைட் வந்திருக்கு, ஸ்டாண்டர்ட் வரணும், பேசிக் வரணும், இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கு. குளறுபடிகள் கிடையாது,
என்னன்னா உங்களுக்கு வந்து மொத்தமா ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான லிங்க வச்சோம் அப்படின்னா டோட்டலா சர்வர் வந்து டம்ப் ஆகும். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது ஏன் நீங்க ஃபேண்டசி வச்சோம்ல அப்படின்னு சொல்லலாம். ஃபேண்டசி கதை வேற, இது வேற. ஏன்னா ஃபேண்டசில வந்து ஃபர்ஸ்ட் 2 சென்ட்லிங்க் தான் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் 4 ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் 8, 16. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்லிங்க் மொத்தமா ஜென்ரேட் ஆகி போகுது. டோட்டலா டம்பா இருக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது யாரும் வந்து எனக்கு வரலன்னு வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். இதுல சீனியாரிட்டி கிடையாது. அதனால வரும்போது கேட்டுங்க. 1 வாரம் 10 நாள் டைம் இருக்கு. அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐடிஸ் எதுவும் பிளாக் ஆகாது. ஆனா அதுக்குள்ள வர்றவங்க இம்மிடியட்டா கெட்டுறதுக்குள்ள வழியை பாருங்க. கெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து சிஸ்டம் ஃபாஸ்டா போகும். இந்த பூஸ்டப் வந்து நமக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி தான். பட் இது மட்டும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணி. பட் இன்னொன்று மெயினாக வந்து நம்ம எப்பவும் நான் சொல்றது நியூ ஐடிஸ் நியூ பிளட் உள்ள வரும். அதுக்கு ஒரே வழி நம்ம வந்து இந்த கான்டெஸ்ட் மூலமா எடுங்க. இன்னைக்கு காலையில மார்னிங் ஸ்டார்ல வந்து நம்ம சகோதரர் முத்துசாமி என்ன தெளிவா சொன்னாரு. நான் வந்து எல்லாரும் டேப் வின் பண்ணோம் அப்படின்னு. டேப் வின் பண்ண அண்ணன் சாதாரண சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய புதையிலே இருக்கு அப்படின்னு. அந்த புதையல் என்னன்னு சொல்லிடுவாருன்னு பார்த்தேன். பட் அண்ணன் சொல்லாம போயிட்டாங்க. அந்த புதையலோட வேல்யூ வந்து நீங்க 100 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா தான் டேப் எலிஜிபிள் இந்த மாசத்துக்குள்ள. பட் அந்த டேப் எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா அவர் சொன்ன புதையலோட வேல்யூ வந்து 943 கோடி 38 லட்சம் ரூபாய். இது வந்து மினிமம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இது கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய புதையல் இருக்கும்போது நம்ம அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடாதா? ஒரு 5000 10,000க்கு நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறோம். பட் இவ்வளவு பெரிய தொகைக்காக ஒரு மாசம் நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 100% எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அச்சீவ் பண்ணி சாதிச்சிருக்காங்க. அந்த சாதனையாளர் நிறைய பேர் இங்கேயும் இருக்காங்க இப்போ. அதனால இது வந்து அவங்களால மட்டும்தான் முடியும், இவங்களால மட்டும்தான் முடியுது, எல்லாராலையும் முடியும். அதனால இந்த ஒரே வேண்டுகோள் நடப்பினால அன்னைக்கு இந்த நியூ ஐடிஸ் எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த பூஸ்டப் மூலமா நம்ம டெவலப் பண்ணி நியூ ஐடிஸ் எடுத்து பூஸ்டப்புக்கே நம்ம பூஸ்டப் கொடுக்குற மாதிரி நமக்கு நியூ ஐடிஸ் வரணும். அதை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 மாசத்துல வந்து எல்லாருமே வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த வாய்ப்பு வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லோரும் அடுத்து வந்து நம்ம இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லாரும் கோடீஸ்வரனா தான் நம்ம மீட் பண்ணுவோம். அடுத்த வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கொண்டாடுற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதனால என்னோட வேண்டுகோள் இது ஒன்று தான். இந்த பிறந்த நாளுக்கு நியூ ஐடிஸ் ஜென்ரேட் பண்ணுங்க. பூஸ்டப்பை டிலே பண்ணாமல் ஆக்டிவேட் பண்ணுங்க. எனக்கு திரும்ப ஒருக்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்குரிய அனைத்து கோடீஸ்வரர்களுக்கும் கோடானு கோடி நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.